இன்னைக்கு பாத்தீங்கன்னா பி.ஆர். பாண்டியன் அவர்களை பத்தி பார்க்க போறோம். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தலைவர் தான் பி.ஆர். பாண்டியன். இவருக்கு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்ட நீதிமன்றம் 13 வருஷம் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இவர் பெரிய ரேபிஸ்டோ கொள்ளையோ அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. 2015 ONGC கம்பெனிக்கு எதிராக போராடி இருக்காரு. அதாவது ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் கம்பெனிக்கு எதிராக போராடி இருக்காரு. போராடும் போது பொது சொத்தை சேதப்படுத்திருக்காரா. ஏங்க பொது சொத்தை சேதப்படுத்தின ஒரே காரணத்துக்காக ஒரு மனுஷனுக்கு 13 வருஷம் தண்டனையா? இதெல்லாம் நக்கலா சிரிப்பு வருதுங்க. ஏங்க ஒரு சின்ன ஒரு சாதாரண விஷயம், ஒரு மக்கள் நலனுக்காக போராடின ஒரு மனுஷனுக்கு 13 வருஷம் சிறை தண்டனையா? உண்மையிலேயே இது மக்களாட்சி தானா? ஜனநாயக நாட்டுலதான் இருக்கமான்னு எனக்கு தெரியலங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி தஷ்வந்த் ரேபிஸ்ட் போதிய ஆதாரம் இல்லன்னு விடுதலை பண்ணிருக்காங்க. ஆனா இவருக்கு 13 வருஷம் தண்டனையா? இதை நம்ம யாரை பார்த்து கேள்வி கேட்கறதுன்னு எனக்கு தெரியலங்க. ஜட்ஜையா இல்ல இவரையா நீங்க ஏன் போராடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவரை பார்த்து கேள்வி கேட்கறதா? நீங்க ஏன் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு ஜட்ஜை பார்த்து நம்ம கேள்வி கேட்கறதான்னு எனக்கு தெரியலங்க. ஆனா இது ரொம்பவே கண்டனத்துக்குரிய விஷயம். 13 வருஷம் தேவையில்லாத தண்டனை தான் நான் சொல்லுவேங்க.